வணக்கம். இந்த காணொளியில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுடைய 5th வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 4 வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். முதல் கேள்வி வந்து பாருங்கள். 3 எண்களின் விகிதம் முறையே 3:4:7, மேலும் அவற்றின் பெருக்கல் பலன் 18144 எனில் அவ்வெண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 எண்களுடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த எண்களை தான் இப்போ நம்மளை கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை எப்படி எடுப்போம்னா 3x, ஸோ இதை வந்து 3x 4x 7xன்னு எடுப்போங்களா. சேம் டைம் என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய பெருக்கல் பலன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 18144. அப்போ இதை எப்படி எழுதுவோம், 3x இன்ட்டு, ஸோ இதை அழிச்சிட்டு மேலே இருந்து எழுதுகிறேன், 3x into 4x into 7x. ஸோ இதனுடைய பெருக்கல் பலன் தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18144. ஸோ இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் கியூப்னு வரும். ஃபஸ்ட்டில் 3ஆல் கொண்டு போய் இங்கே அடிப்போம். அடித்தோம்னா 6 3 18, 0 4 3 12, ரிமைனிங் 2 24, 8 3 24. அடுத்து 4 கொண்டு போய் இங்கே அடிப்போம். 1 4 4, 2 20, 5 4 20, 1 4 4 2. அடுத்து 7 கொண்டு போய் அடிங்க. அடிச்சோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 7 14, 1 1 7 4 42, 6 7 42. அப்போ எக்ஸ் கியூப்ஸ் ஈக்குவல் டு 216. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. 6னுடைய கியூப் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 216. இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா, ஸோ இந்த 3x 4x 7xல எக்ஸ் இருக்கிற இடத்துல 6 போட்டோம்னா அந்த எண்கள் கிடைச்சிருமா. ஃபர்ஸ்ட் என்னது 3x, 3 இன்ட்டு எக்ஸ் வந்து 6, 6 3 18. ஸோ 3x வந்து 18, 4x வந்து 24, 4 6 24. அடுத்து வந்து 7x, 7 6 42. அப்போ அந்த எண்கள் அவ்வெண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18, 24, 42. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து பார்ப்போம். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், இங்கிலீஷில் இருக்கிற கொஷின் வந்து எடிட்டில் போயிருக்குங்க, தமிழில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. 3 கார்களின் வேகங்களின் விகிதம் முறையே, ஸோ ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, வேகம் வந்து கொடுத்துருக்காங்க. வேகங்களின் விகிதங்கள் முறையே 5:4:6. இந்த 3 கார்கள் ஒரே தூரத்தை கடக்கின்றன. தூரம்னா டிஸ்டன்ஸ் வந்து இந்த 3 கார்களுமே ஒரே டிஸ்டன்ஸ் தான் வந்து போகுது. எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் இல்லையா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, டிஸ்டன்ஸ்னா தூரம், அடுத்து வந்து என்னது டி என்ன நேரம், வி என்ன வேகம், வெலாசிட்டி எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு டி இன்டு வி. இங்கே நம்ம கிட்ட வந்து என்ன கேட்டிருக்காங்க, நேரம் தான் கேட்டிருக்காங்களா. அப்போ நேரம் வச்சுட்டு டி அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும், வேகம் டிவைடட் பை டிஸ்டன்ஸ்ன்னு வருங்களா. சாரி, டி அங்கே பக்கம் வச்சுட்டு இதை வந்து இந்த சைடு கொண்டு போனால் டி அப்படியே இருக்கும், வி வந்து வரும், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை வி. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், வேகம் ஆல்ரெடி வந்து வேகம் வி வந்து 5 4 6ன்னு தெரியும். டிஸ்டன்ஸ் வந்து 3 கார்களும் ஒரே தூரத்தை கடக்கிறதால, 3 கார்கள் ஒரே தூரம்ன்றதால நம்ம ஒன்றுனே எடுத்துப்போம், ஒரே தூரம் தானே. அப்போ 1 கிலோமீட்டர் தூரம் அப்படின்றதால ஒன்றுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி எழுதுவோம், நம்ம நேரம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை வேகம். அப்போ வந்து ஃபஸ்ட் இதுக்கு எழுதுகிறோன்னா டிஸ்டன்ஸ் வந்து 1 தான், வேகம் வந்து 5. அதே போல் அடுத்து இதுக்கு வந்து 1/4 வரும், அடுத்து இதுக்கு 1/6 வரும். இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தால் நேரத்துக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும், நேரங்களின் விகிதம் வந்து கிடச்சிரும். எல்சிஎம் வந்து என்ன எடுக்கலாம்னா 30 எடுக்கலாம். 30 எடுத்தால் 4 அடிபடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 60 எடுக்கலாங்களா. 60 எடுத்தோம்னா 5 வந்து 60ல் எத்தனை வாட்டி இருக்கும் அப்படின்னா 12 டைம்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து இப்போ நான் 60ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எல்சிஎம் வந்து 60ன்றதால 60ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு எடுத்துக்கிட்டோன்னா 60 டிவைடட் பை 5 வந்து 12 வரும். 60 டிவைடட் பை 4 வந்து பார்த்தீங்கன்னா 5 நாங் 40, 5 நாங் 20, 15 டைம்ஸ் வரும். 60 டிவைடட் பை 6ன்னு பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் வரும். அப்போ நேரங்களின் விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12:15:10. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள்.
ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா A மற்றும் Bயின் வருமானத்தின் விகிதங்கள் 5:4, இவர்களின் செலவுகளின் விகிதம் 3:2. ஒரு மாத முடிவில் இவர்கள் இருவரும் தனித்தனியே 1600 சேமித்தார்கள் எனில் Bயின் மாத வருமானம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே மெத்தட் வந்து பார்ட் 4ல் வந்து பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துட்டாங்க, வருமானம் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் 5x 4xன்னு எடுக்கிறேன். ஸோ ஏ இது வந்து ஏ, இது வந்து பி. ஏனுடைய வருமானம் வந்து 5x, பியினுடைய வருமானம் வந்து 3x. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, செலவுகளின் விகிதம்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்கம். அடுத்து வந்து செலவுன்னா எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோமா, எக்ஸ்பெண்டிச்சரை வந்து yன்னு எடுத்துக்கிறேன், 3y 2y. அடுத்து சேவிங் என்னன்னு கொடுத்துருக்காங்க, அவங்க தனித்தனியே வந்து 2 பேருமே 1600 ரூபாய் வந்து சேமிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்போ நம்மளுக்கு சேமிப்பு வரும், இன்கம்ல இருந்து செலவு பண்ண எக்ஸ்பெண்டிச்சரை கழிச்சோம்னா சேவிங் வருமா. அப்போ வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ண போறோம். அப்போ 5x மைனஸ் முதல் ஏனுடைய இன்கம் வந்து 5x, ஏனுடைய செலவு வந்து 3y இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க, 1600 வந்து ஏ வந்து சேவ் பண்ணுறாங்க. இது ஈக்குவேஷன் 1. அடுத்த ஈக்குவேஷன் வந்து பியினுடைய இன்கம் வந்து 4x, பியினுடைய செலவு வந்து 2y. பி எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் 1600 வந்து சேமிக்கிறாங்க மாத முடிவில். ஸோ எல்லாமே மாத முடிவில் நீங்கள் கொடுத்ததெல்லாம் மாதத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. கொஷினில் ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா பியின் மாத வருமானம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மாதத்துக்கான வருமானமா இல்லை வருடத்துக்கான வருமானம் கேட்டிருக்காங்களான்றது தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 10x minus 6y is equal to 2 16 32. ஈக்குவேஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா நான் y கேன்சல் பண்ணுற மாதிரி கொண்டு வர்றேன். ஏன்னா வருமானம் தானே கேட்டிருக்காங்க, எனக்கு செலவு கேட்கல. செலவு கேட்டால் நம்ம வந்து எக்ஸை கேன்சல் பண்ணோம்னா வையை கண்டுபிடிச்சோம்னா அது செலவுக்கான அமௌண்ட்டுன்னு நம்ம வையை கொண்டு வரலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வருமானம்னா அப்போ வந்து எக்ஸு தானே நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸு தான் வருமானமாக எடுத்திருக்கோம், வை வந்து செலவாக எடுத்திருக்கோம். அப்போது அதனால் வையை அடிக்கிற மாதிரி இங்கே வந்து 2 இருக்கிறதால ஈக்குவேஷன் 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன். இங்கே 3 இருக்கிறதால ஈக்குவேஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன், -3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ 4 3 12, மைனஸ் வந்து இங்கே இருக்கிறதால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 6y இஸ் ஈக்குவல் டு 3 16 வந்து பார்த்தீங்கன்னா 48. இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கிறதால மைனஸ் வரும், 0 0. அடுத்து வந்து பாருங்கள் +6 -6 வையும் போயிடும். அடுத்து வந்து -2x ஈக்குவல் டு 4800ல் 3200 போச்சு அப்படின்னா -1600. இது 2ஆல் அடிச்சோம்னா 800 வரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸினுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 800. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, பியினுடைய மாத வருமானம் வந்து கேட்டிருக்காங்களா. பியினுடைய வருமானம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4x. அப்போ அது கண்டுபிடிச்சோம்னா கிடச்சிரும். 4x ஈக்குவல் டு 4 இன்ட்டு இங்கே 800ங்க, 800 4 8 32. அப்போ 3200 ரூபாய் வந்து பி வந்து மாதம் சம்பாதிக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இதை எரஸ் பண்ணிடுவோம். அடுத்து இந்த சம் வந்து பாருங்க, ரூபாய் 420 ஏபி மற்றும் சிஇக்கு 1/3:5/6:7/9 விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பியின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இதே மெத்தட் வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு ஏபிசிக்கான ரேஷியோ கொடுத்துட்டு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இதை ஆட் பண்ணிவிட்டு அடிச்சோம்னா ஒரு பார்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ பி என்ன இதோட மல்டிப்ளை பண்ணால் அதுக்கான வேல்யூ கிடைச்சிரும்ட்டு அதே மெத்தட் தாங்க. என்ன இங்கே வந்து மடங்குல அதாவது டிவைடட் பைல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிடுவோம். 1/3 ப்ளஸ் பின்னத்தில் வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசமே காணி, மற்றபடி எதுவும் இல்லை, அதே கான்செப்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் வந்து எதை எடுக்கலாமன்னா 2 9 18 வந்து எடுக்கலாமா.
18 எடுத்தோம்னா 3 வந்து 18ல் 6 3 18, 6 வந்து 3 வாட்டி இருக்கிறதால 5 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 15 வந்து வரும். 9 வந்து 18ல் 2 டைம்ஸ் இருக்கிறதால 7 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 14 வந்து வரும். இதை ஆட் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 20, இந்த 4 6 30, 35 டிவைடட் பை 18. 35 டிவைடட் பை 18ன்றதை ஒரு பார்ட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை அடித்து அது பாயிண்டில் வரும், மறுபடியும் பியில் கொண்டு போய் பண்ணுறப்போ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒரு பார்ட் வந்து நம்ம இதை எடுக்கும்போது 35 டிவைடட் பை 18 வருது. அப்போ 420ல் ஒரு பார்ட் எவ்வளோன்னு கிடைக்கணும்னா இதால் 35 டிவைடட் பை 18ஆல் டிவைட் பண்ணணுங்களா. அப்போ 420 டிவைடட் பை 35 டிவைடட் பை 18 என்ன ஆகும், மேலே போயிடும். அந்த 18 அப்படியே மேலே போட்டுக்கோங்க. ஸோ இங்கே 18 போட்டால் அது என்ன ஆகும், இது இங்கே போகுமா, அது அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ 5ஆல் அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 5 35, இங்கே வந்து 8 5 40, 4 5 20. மறுபடியும் இதை வந்து 7ஆல் அடித்தோம் அப்படின்னா 1 7 2 7 14. அப்போ 12 × 18, 2 8 16, 1 8 1 9, 2 1 1 1, 6 11 1 2, 216 வந்து வருது. அப்போ 216ல் ஒரு பார்ட் வந்து 216னா பியினுடைய இது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5/6 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ இது, பி இது, சி இது. அப்போ பி எவ்வளோன்றது தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 216 வந்து பியினுடைய ரேஷியோவால் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். 216 × 5 டிவைடட் பை 6. 6 வந்து அடிப்போம். 3 6 18, ரிமைனிங் 3 6 6 36, 6 5 30, 3 3 5 15 3 18. அப்போ பியினுடைய பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 420 ரூபாயில் பியின் பங்கு 180 ரூபாய். அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஆப்ஷன் வந்து சி. சிம்பிள் தாங்க, ஈஸியான மெத்தட் தான், ஆல்ரெடி நம்ம பார்த்த மெத்தட் தான், பார்த்துக்கோங்க. அடுத்த சம் வந்து பார்ப்போம். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், தமிழில் மட்டும்தான் கேள்வி இருக்குது, பார்த்துக்கோங்க. இரு எண்களின் விகிதம் 1:2. இவ்விரு எண்களுடன் 7ஐ கூட்டினால் விகிதமானது 3:5 என மாறுகிறது எனில் இதன் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மிகப்பெரிய எண்ணன்னா கண்டிப்பாக அப்போ 2x தான் வந்து பெருசாக இருக்கும். எண்களின் விகிதம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எக்ஸ்ன்னு எடுப்போமா, 1x × 2x. அப்போ மிகப்பெரிய எண்ணன்னா 2x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் ப்ளஸ் இந்த இவ்விரு எண்களையும் 7ஐ கூட்டுறாங்க. டிவைடட் பை 2x + 7 கூட்டினா என்ன ரேஷியோ கிடைக்குதான், 3/5 வந்து கிடைக்குதான். ஸோ நீங்கள் டைரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதினாலும் எழுதிட்டிங்கன்னா ஓகே. இல்லைன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏதோ ஒரு எண்ணை கூட்டுறாங்க, is to 2x + 7 = 3:5ன்னு எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இதை நீங்கள் கொண்டு வந்தாலும் ஓகே. உங்களுக்கு புரியுதுன்னா டைரெக்டாக வந்து இந்த ஸ்டெப்பே கொண்டு வந்துடுங்க, டைம் சேவ் ஆகும். இதை கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணுங்க, அப்படியே மல்டிப்ளை பண்ணுறங்க. 5 வந்து கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே அந்த 3 வந்து இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா 5x + 7 5 35 6x + 3 7 21. ஸோ 5x அந்த பக்கம் போச்சுன்னா xn வரும், 21 இந்த பக்கம் வருது, 35ல் 20 போச்சுன்னா 15, 15ல் 1 போச்சுன்னா 14. அப்போ x வந்து 14ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். மிகப்பெரிய எண்ணன்னா அப்போ 2x-ஆ, 2x வேல்யூ என்ன வரும், 2 × x வந்து 14, 28. அப்போ மிகப்பெரிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28. ஆப்ஷன் சி. இந்த சம் வந்து பாருங்க, 3 எண்களின் விகிதம் 4:5:6, அதனுடைய சராசரி 25 எனில் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 3 எண்களுடைய ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதுவோம், ஸோ எண்கள்னு கொடுத்த இந்த 4x 5x + 6xன்னு எடுப்போமா, சராசரின்றதால என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்போ 4x + 5x + 6x.
சராசரி வந்து 25. அப்போ இங்கே 3 எண்களுடைய சராசரின்றதால கீழே என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 3 வந்து போடுவோம். ஸோ இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இதை ஆட் பண்ணோம்னா 15x டிவைடட் பை இந்த 3 அந்த பக்கம் போகணுமா, 3 × 25 எவ்வளோ வரும், 75 வரும். 15 வந்து 75ல் அடித்தோம்னா எக்ஸ் வந்து எவ்வளோ, 5 வரும். 75ல் 15 எத்தனை டைம் இருக்குன்னா 5 டைம்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். மிகப்பெரிய என்னன்னா அப்போ இந்த 6x தான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 6x அண்ணா 6 × x வந்து 5, அப்போது 6 5 30. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 30. ஆப்ஷன் டி. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். இரு எண்களின் கூடுதல் 40, அவற்றின் வேறுபாடு 4 எனில் அவ்வெண்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரு எண்களுடைய கூடுதல் என்ன, x + y கூடுதல் 40, அவற்றின் வேறுபாடு x - y உடைய வேறுபாடு எவ்வளோ, 4 அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வெண்களின் விகிதம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறோம். இது வந்து y கேன்சல் ஆயிருமா, +y - y கேன்சல் ஆச்சுன்னா 2x = 44. அப்போது 2y இங்கே அடிச்சோம்னா 22, x = எவ்வளோ, 22. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, அவற்றின் அவ்வெண்களின் விகிதம் வந்து ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. அப்போ x வந்து கண்டுபிடிச்சிட்டோம், y வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த x = 22ன்றது ஈக்குவேஷன் 2ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 22 - y = 4. அப்போ y = வந்து பார்த்தீங்கன்னா 18 yn வரும். 22ல் 4 போச்சுன்னா 18, y = 18. இப்போ இது ரெண்டு அவ்வெண்களின் ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. அப்போ x = y = 22 18, 2ஆல் அடிக்கலாமா, 11 9. அப்போ 11:9ன்றது அதற்கான ரேஷியோ. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் வந்து பார்ப்போம். ஸோ இதில் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கேள்வி மட்டும் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இன் எ வில்லேஜ் ஆஃப் 1,21,000 people, the ratio of men to women is 6:5. த நம்பர் ஆஃப் மென் வந்து எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்குற ரேஷியோவை வந்து மென்னை கொடுத்துட்டு அடுத்து உமனை வந்து கொடுத்துருக்காங்க. மென்னு தான் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1,21,000 நம்ம என்ன பண்ணணும், அந்த ரேஷியோவை ஆட் பண்ணி டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் ஒரு பார்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அந்த ஒரு பார்ட்டு மென்னை கேட்டதால் அந்த ஒரு பார்ட்டோட 6 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். 6 + 5 11. 11 கொண்டு போய் இங்கே அடிச்சோம்னா 11 டைம்ஸ் வருமா, 11 121. ரிமைனிங் 3 0. அப்போ ஒரு பார்ட் வந்து 11,000. அப்போ 6 பார்ட் மென்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ 6 × 11,000, 6 × 11,000 வந்து பார்த்தீங்கன்னா மென்னு 66,000. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 66,000. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், தமிழில் மட்டும் இருக்குது இந்த கேள்வி. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 எண்களின் பெருக்குத்தொகை 750, அவைகளின் விகிதம் 1:2:3 எனில் அவ்வெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய பெருக்குத்தொகை தான் வந்து 750. அவ்வெண்களின் வர்க்கங்களின் கூடுதல்னா இப்போ இதனுடைய வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டு இந்த 3 நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் ஒரு நம்பர் வரும், அதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து இந்த 3 நம்பர் என்னன்றதை கண்டுபிடிப்போம். ஸோ இதை எப்படி எழுதுவோம், பெருக்குத்தொகை எண்ணிருக்காங்களா, அப்போது 1x × 2x × 3x, அதனுடைய பெருக்குத்தொகை தான் 750. அப்போ இது வந்து 2ஆல் வந்து இங்கே அடிப்போம். 3 2 6, 7 2 14, 5 2 10, 3ஆல் அடிப்போம். 1 3 3, 2 3 6, 5 3 15, 125. அப்போ x³ = 125. அப்படின்னா x = எவ்வளோ வரும், 5ன்றது வரும். அப்போ அந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1x 2x 3xங்களா. அப்போ 1xன்னா அந்த 1 × x 5. ஸோ 1xன்னா 5, 2xன்னா 10, 3xன்னா 15. அப்போ அந்த 3 எண்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, 10, 15. ஸோ இதனுடைய வர்க்கங்களின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க.
இதை 5 ஸ்கொயர் பண்ணால் 25. அடுத்து வந்து 10 ஸ்கொயர் பண்ணால் 100. 15 ஸ்கொயர் பண்ணால் 225. 15 15 225. இப்போ இதை ஆட் பண்ணுறோம். 200 300 இங்கே ஒரு 25 இங்கே ஒரு 25 50. அப்போ 350. ஸோ அந்த 3 எண்களில் வர்க்கங்கள்லாம் தான் ஸ்கொயர் பண்ணுறது. ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண எவ்வளோ வருது? 350. அதை தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் 350. நெக்ஸ்ட் சம் பாருங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 மிகை எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். ஸோ 3 நம்பர் இருக்குது, அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 608. மேலும் அவ்வெண்களின் விகிதங்கள் 2:3:5. அந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. 3 நம்பர் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 2:3:5 எனில் அந்த எண்கள் என்ன, அந்த நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? வர்க்கங்களின் கூடுதல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும்? 2x² + 3x² + 5x². இதனுடைய கூடுதல் தான் 608. இப்போ வந்து இதை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 4x² 9x² + 25x² = 608. இப்போ இதை ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 25 9 வந்து 34 வரும். 34 ஒரு 4 38. x² = 608. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 2ஆல் அடிக்கலாங்களா? ஸோ 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 2 9 2 18 19 டைம்ஸ் வரும். இங்கே 2ஆல் அடித்தா 304. அப்போ 304ல் 19 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 19 19 ரிமைனிங் 1 இங்கே 1 4 6 9 54. அப்போ 6 போடுவோம். 6 9 54 5 1 6 6 5 11. அப்போ 16 டைம்ஸ் இருக்குது. 19 304ல் அடிச்சோம்னா 16 டைம். x² வந்து 16ன்னா x வந்து 4. இப்போ இந்த அதில் அந்த நம்பரில் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த எண்களை கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 2x வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ இது வந்து 2 நமக்கு விட்ட இந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா நம்ம உடனே இங்கே 2x² எடுத்தோம். அதனால் இங்கே வந்து மறுபடியும் 2 × 4 × ஹோல்² எல்லாம் போட்டிருக்கூடாது. இது வர்க்கங்களின் கூடுதலான்னு போட்டதால் இதை கொண்டு வந்தோம். பட் நம்மளுக்கு பேஸ் என்னென்னா இதுதான். அப்போ 2x வேல்யூ 8, 3x வேல்யூ வந்து 3 12, 5x வேல்யூ வந்து 5 20. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 18, 12, 20. ஆப்ஷன் பி. அடுத்து சம் பார்ப்போம். இந்த சம் வந்து பாருங்க. A இன் 30% B இன் 0.25 15 C எனில் A/B/C என்ற விகிதத்தை காண்க. A/B/C உடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வந்து இதை மட்டும் எடுத்துப்போம். ஸோ BC மட்டும் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அதனோட BCக்கான வேல்யூவை கண்டுபிடிச்ச பிறகு இது மட்டும் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணால் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டில் வந்து நான் BC மட்டும் எழுதுகிறேன். எப்படி எழுதுகிறேன்? B × 0.25 1/5C. அப்போ B இங்கேயே இருக்குது. நான் C இந்த பக்கம் கொண்டு வர்றேன். C இங்கே வந்துடுது. அப்போது மேலே 1 தான் இருக்கும். 5 × 25 125. 2 புள்ளி ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதால இங்கே புள்ளி வைக்கிறேன். அப்போ வந்து B-னுடைய வேல்யூ 1, C-னுடைய வேல்யூ 1.25. இது வந்து தெரிஞ்சுட்டு இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இது வரைக்கும் எடுத்துக்கிறோம். அதை எடுத்தோம்னா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A × 30% 30/100 = B × 0.25. ஸோ இது வந்து 0க்கு 0 கேன்சல். A/B B இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. இங்கே வந்து 0.25 இருக்குது. 0.25 ×
இங்கே 10 வந்து மேலே போகுது, இங்கே இருக்கிற 3 வந்து இங்கே கீழே வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி போயிடுங்களா. a டிவைடட் பை b இஸ் ஈக்குவல் டு இது வந்து 215 வரும். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா 2.51 வரும் டிவைடட் பை 3. ஸோ கீழே எழுதிக்கிறேன். a டிவைடட் பை b இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து இது மல்டிப்ளை பண்ணால் 215 வருங்களா. இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறதால இங்கே 2.51 வரும் டிவைடட் பை 3. அப்போ ஏனுடைய வேல்யூ 2.5, பின்னுடைய வேல்யூ 3. இப்போ நம்ம நார்மல் மெத்தடில் போட்டுடலாமா, நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஏபிசி ஏபி வேல்யூ என்னன்னா ஏ வந்து 2.5, பி வந்து 3. அடுத்து இங்கே வந்து பிக்கு வந்து இங்கே என்ன 1 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சி வந்து 1.5, பி வந்து 1, சி வந்து 1.25. ஸோ இங்கே 3 இருக்கிறதால இங்கே 3 போடுவோம், இங்கே 1 இருக்கிறதால இங்கே 1. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 2.5, 3. இது வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 3 5 15, 1 3 2 6 1 7, 3 1 3, 2 ஸ்தானம் தள்ளி என்றதில் இதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா. ஏன்னா பாயிண்ட்டை வந்து எடுக்க பண்ணோம்னா இது என்ன வரும் 250, 300, 375 பாயிண்ட்டை வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம 25ஆல் டிவைட் பண்ணலாமா. 100ல் வந்து 25 வந்து 4 டைமு, 200ல் 8 டைமு, 250ல் 10 டைம்ஸ் வரும். 300 என்னும்போது இதோட 50 அதிகமாக, அப்போது 2 வாட்டி கூடுதலாக இருக்குமா, அப்போ 12 டைம்ஸ் இருக்கும். இது என்னும்போது 375ல் 25 வந்து அடிஷ்னலாக இதை கம்பேர் பண்ணும்போது 3 டைம்ஸ் அதிகமாக இருக்குமா, அப்போ 12ஓட 3 ஆட் பண்ணால் 15. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 10:12:15. ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதால தான் இவ்வளோ லென்த்தாக வந்து போகுது. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம், 1 மினிட்குள்ளவே போட்டு முடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 10:12:15 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் வந்து பார்ப்போம். அடுத்த சம் வந்து பாருங்க. 2:3:5 என்ற விகிதத்தில் உள்ள 3 எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 608 எனில் அவ்வெண்கள் முறையே வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், அதுவான்னு மட்டும் பார்த்துக்கிறேங்க. 8 12 20. ஸோ இதே தான் இங்கே இந்த சம் பார்த்தோம் இல்லையா, அதே சம்மு தான் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரிப்பீட்டட் சம்மு. நெக்ஸ்ட்டு சம் வந்து பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கொஷின் இல்லை, ஆங்கிலத்தில் மட்டும் இருக்குது, பார்த்துக்கோங்க. டிவைட் ₹2600 அமாங் ஏபிசி இன் த ரேஷியோ ஆஃப் 1/2 1/3 1/4. இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மெத்தடு தாங்க. ஆல்ரெடி இந்த மெத்தட் இந்த வீடியோலையும் பார்த்தோம். அப்போ 2600 வந்து A:B வந்து இந்த ரேஷியோவில் பிரித்தா எவ்வளோ வரும் இந்த அமௌண்ட்டுன்றதை கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டில் வந்து ஸோ இதை நம்ம வந்து அப்படியே கூட போடலாம். டிவைடட் பை 1/2. இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து எடுத்துடணும். அப்போது 1/2 + 1/3 + 1/4. இது வந்து எல்சிஎம் என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 12 வந்து எடுக்கலாம். 12 எடுத்தோம்னா எல்லாமே அடிப்படும். அப்போது இன்ட்டு 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த ப்ளஸ் எடுத்துருவோம். 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா ஸோ 12 டிவைடட் பை 2 6, 12 டிவைடட் பை 3 4, 4 3 12, 12 டிவைடட் பை 4 3, 3 4 12. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6:4:3. இதை ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்னு பார்ப்போம். 13 டைம்ஸ் வந்து வரும். 6 + 4 10, 10 + 3 13 டிவைடட் பை 13 அடித்தோம் அப்படின்னா 2 டைம்ஸ் 200. அப்போ ஒரு பார்ட் வந்து 200. அப்போது 6 × 200 1200, 4 × 200 800,
3 into 200 600. ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1200 800 600. ஆப்ஷன் வந்து டி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் வந்து டி. இதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அடிச்சோம்னா ஒரு பார்ட்டுக்கான வேல்யூ வந்து 200. அப்போ வந்து இங்கே ரேஷியோ புது ரேஷியோ வந்து கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ 6:4:3 அதில் வந்து இது இந்த 200 மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவைட் ₹1800 among A, B, C so that A gets 3 times more to B and B gets 4 times to C. ஸோ 1800 என்ற ஒரு அமௌண்ட்டை வந்து நான் வச்சுருக்கேன். அதை வந்து ஏபிசி வந்து பிரிக்கிறாங்க. ஏபிசிக்குன்னு ஏ வந்து கிடைக்குதா. ஏ கெட்ஸ் 3 times more to B. இப்போ பி வந்து எப்படி இருக்கு. ஏ கெட்ஸ் 3 times more to B அப்படின்னா A is equal to 3B. ஏக்கு வந்து 3 மடங்கு, பி வாங்குறத விட 3 மடங்கு அதிகம் அப்படின்னா இப்படி எழுதணும். அப்புறமா பி கெட்ஸ் 4 times to C. பி வந்து 4 மடங்கு, சி வாங்குறத விட 4 மடங்கு அதிகமாக கிடைக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இதை எப்படி எழுதலாம். A divided by B is equal to இங்கே 3 அப்படியே இருக்கும், இங்கே கீழே வந்து 1 இருக்கும். அப்போ A வேல்யூ 3, B வேல்யூ வந்து 1. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா B divided by C is equal to 4 divided by 1. சிக்கான வேல்யூ 1, பிக்கான வேல்யூ 4. அப்போ இப்போ வந்து ஏபிசி வந்து கண்டுபிடிக்கலாமா. ஏபிசி, ஏபி வந்து 3-1, பிசி வந்து 4-1. இங்கே 1ன்றதால இங்கே 1, இங்கே 4ன்றதால இங்கே 4. அப்போ இது மல்டிப்ளை பண்ணோம்னா 4 3 12 4 1. இப்போ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 12:4:3 4:1. இதை ஆட் பண்ணோம்னா 17 வருமா. அப்போது ஒரு பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா 6800 divided by 17. 4 டைம்ஸ் வருமா. 17 into 4 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4 28 2 1 4 4 68. அப்போ 17 இங்கே அடிச்சோம்னா 4, இங்கே இருக்கிற 0 0. அப்போ ஒரு பார்ட் வந்து 40. இப்போ எல்லாமே வந்து எவ்வளோ தெரியணும்னா 12 into 40 மல்டிப்ளை பண்ணோம்னா 3 12 36, 4 12 48. அப்போ 480. இங்கே 0 இருக்குது. 4 16 0 40. அப்போது அதுக்கான வேல்யூ ஏபிசி எவ்வளோன்னா 480 into 160 40 என்றது வரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பார்ட் வந்து 40. அப்போ ஏ வந்து எவ்வளோ எடுத்திருப்பாங்கன்னா 40 into 12 480. பி வந்து 4 into 40 160. சி வந்து ஒன்று தான். அப்போ 1 into 40 40. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி. அடுத்த சம் வந்து பாருங்க. ஆனந்த் என்பவர் 7 மணி நேரத்தில் ரூபாய் 80-ம், ராம் என்பவர் 12 மணி நேரத்தில் ரூபாய் 90-ம் சம்பாதித்தால் அவர்கள் சம்பாதித்த தொகைகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் என்பவர் வந்து 7 ஹவர்ஸில், ஆனந்த் வந்து 7 ஹவர்ஸில் 80 ரூபாயும், ராம் என்பவர் 12 மணி நேரத்தில் 90-ம் வந்து சம்பாதித்தால் தொகைகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 7 ஹவர்ஸுக்கு 80ன்னா 1 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ வரும். 8 divided by 7ன்னு போடலாங்களா. இதை வந்து ராம வந்து எப்படி எழுதலான்னா 90 divided by 12 அப்படின்னு எழுதலாம். இது ஏதாவது அடிக்க முடிஞ்சால் அடிப்போம். இதை வந்து 3ஆல் அடிக்கலாங்களா. அடிச்சோம்னா 30 வரும். இது 3ஆல் அடித்தா 4ன்னு வரும். அப்போது 80 divided by 7 is to 30 divided by 4. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 28 எடுக்கலாங்களா. 28. அப்போ வந்து நான் 28ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 28ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே எழுதுகிறேன் 80 divided by 7 into 28 is to 30 divided by 4 into
28. அப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 7 நாங் 28. இது அடித்தோம்னா 4 7 28. 4 into 80 8 நாங் 32. 320 is to 3 7 21 210. 0க்கு 0 கேன்சல். இது வந்து 21 3ஆல் அடிக்கலாம், 32 அடிக்க முடியாது. வேறு எதுலையாவது அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அப்போ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 32 is to 21. ஆன்சர் வந்து சி, 32 is to 21. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள், தமிழில் மட்டும்தான் கேள்வி இருக்குது, தெளிவாக பார்த்துக்கோங்க. இரு எண்களின் கூடுதல் 40, அவைகளின் வித்தியாசம் 4 எனில் அவ்வெண்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 40, அவைகளின் வித்தியாசம் என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. ஆல்ரெடி பார்த்த சம்மு தாங்க, இது ரிப்பீட்டட் சம்மு தான் பார்த்துருப்போம். ஸோ அதனால் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். ரிப்பீட்டட் சம்மு ஆப்ஷன் பின்னு வரும். இந்த சம் வந்து பாருங்க, ஏயிலிருந்து ரூபாய் 10ஐயும் பியிலிருந்து ரூபாய் 15ஐயும் சியிலிருந்து ரூபாய் 20ஐயும் கழித்தால் அவர்கள் பெறும் தொகைகளின் விகிதம் வந்து 3:4:5 என்று இருக்கும்படி 1245ஐ பிரித்தால் ஒவ்வொருவரும் பெரும் தொகை முறையே எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு ஏக்கான ரேஷியோ, பிக்கான ரேஷியோ, சிக்கான ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கொடுத்த இந்த ரேஷியோ எதுக்கானதுன்னா, ஏலேருந்து ஒரு 10 ரூபாய் கழிச்சா அதுக்கான ரேஷியோ 3 வருமா, பியிலேருந்து 15 ரூபாய் கழிக்க போக தான் அதுக்கான ரேஷியோ 4 வருது, சியில் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர்ல இருந்து 20 கழிச்சாதான் அதுக்கான ரேஷியோ வந்து 5 வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க வந்து கழிச்சது போக ரிமைனிங் அமௌண்ட்டுன்னு நம்மக்கிட்ட இதை சொல்லலை. இது வந்து இந்த அமௌண்ட்டை 3 பேருக்கும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்ல ஏக்கு வந்து எவ்வளோ கழிச்சிருக்காங்கன்னா, இப்போ வந்து 1245 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஏபிசி, ஏக்கு வந்து 10 ரூபாய் கழிச்சிட்டாங்க, பிக்கு வந்து 15 ரூபாய் கழிச்சிட்டாங்க, சிக்கு வந்து 20 ரூபாய் கழிச்சிட்டாங்க. கழிச்சது தான் எவ்வளோன்னா இதை ஆட் பண்ணி பாருங்க, 20 15 35 10 மைனஸ் 45 ரூபாய் கழிச்சிடுறாங்க. ஸோ அப்படி இந்த மொத்த அமௌண்ட்ல இப்போ நம்ம 45 கழிச்சிருவோம். 1245ல் 45 போச்சுன்னா 1200 ரூபாய் இருக்கு. இந்த 1200 ரூபாய் தான் அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, 3:4 ஏ வந்து 3, பி வந்து 4 மடங்கு, சி வந்து 5 மடங்கு. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்கும்னா 9 4 + 5 9 9 + 3 12ன்னு கிடைக்கும். அப்போது 1200 டிவைடட் பை 12 அப்படின்னா ஒரு பார்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் வந்து 100 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடிச்சோம்னா 100. அப்போ ஒரு பார்ட் 100ன்னா ஏக்கானது எவ்வளோ, 3 3 into 100 300, பிக்கானது 4 into 100 400, 5 into 100 500ன்றது சிக்கான கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ஆன்சர் கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு ரேஷியோ வந்து கழிச்ச பிறகு கொடுத்துருக்காங்க. பட் கொஷின் கேட்டது என்ன, இப்போ நம்ம இது இந்த 300 400 500ன்றது 1200 கண்டுபிடிச்சதுக்கான வேல்யூ. பட் நம்மளுக்கு கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க, 1245 கொடுத்து தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி நம்ம கழிச்சு -10 -15 போட்டிருக்கோம் இல்லையா, அதை இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஸோ அங்கே கழிச்சதை இங்கே ஆட் பண்ணணும். +15 +20 ஆட் பண்ணோம் அப்படின்னா 310 415 520. ஸோ இதுதான் வந்து ஏபிசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அமௌண்ட்டை 1245 பிரிச்சிருப்பாங்க. அப்போ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 310 415 520. அப்போ ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஏ வந்து 310, பி வந்து 415, டி வந்து 520. அவ்வளோதாங்க. இதோட வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பிவைக்யூ வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.